நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழை அடிப்படையாக கொண்டு உங்கள் இல்லங்களை மகிழ்விக்க வரும் விளையாட்டு நிகழ்ச்சி அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம். தமிழ் மொழி ஒரு சமுத்திரத்தை போல நீளமாகவும் ஆழமாகவும் அகலமாகவும் உயரமாகவும் விளங்குற ஒரு மாபெரும் அம்சம். பல்லாயிரக்கணக்கான, சரியா சொன்னா சில லட்சக்கணக்கான வார்த்தைகளை உள்ளடக்கி கொண்டு பல அற்புதங்களையும் உள்ளே கொண்டு அமைதியா இருக்கிற சமுத்திரம் மாதிரி விளங்கி கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழியின் ஆழத்துல போய் முத்தான வார்த்தைகளை தேடி எடுத்து வரவங்க தான் இந்த நிகழ்ச்சியில வெற்றியாளர்களாக விளங்க முடியும். அப்படி வரப்போற வெற்றியாளர்கள் யாருன்றதை இந்த இரண்டு அணிகளில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது அணியை வரவழைப்போம். நண்பர்களான ஷா மற்றும் மேகி. வணக்கம் ஷா. வணக்கம் மேகி. வணக்கம் ஷா. உங்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆர்ஜேயா தெரியும். எப்படி ஆர்ஜேயா நீங்க? ஆர்ஜே வந்து நார்மலாக வந்து என்னென்னா எங்கள் வீட்டிலேயே வந்து எங்கள் அப்பா பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அவர் எப்படின்னா ஐஎஸ்டிடியை எஸ்டிடிமாய் பேசுவார், எஸ்டிடியை பிசிஓமாய் பேசுவார், பிசிஓவை நேரில் பேசுகிற மாதிரி பேசுவார். அப்போ நேரில் எப்படி பேசுவார் எங்கள் அப்பா? ஸோ அவர்கிட்ட பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டரும் வந்து நிறையா இந்த பேச்சு போட்டிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வந்தது. இப்போ வந்து ரேடியோ மிர்ச்சியில் 5 to 9 ஃப்ரீ அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. உங்களுக்கு இந்த திறமை இருக்குன்றதை எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ரியலைஸ் பண்ணீங்க? நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது காமராஜர் பற்றி ஒரு பேச்சு போட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம சும்மா அந்த டிஆரோட படங்கள்லாம் பார்த்துட்டு காமராஜர் படித்ததோ 6, அவர் படைத்ததோ வரலாறு, இதை மறுக்க முடியுமா கூறு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் சொன்னால் வாத்தியாரே நல்லா இருக்குன்றாரு. ஐயோ அப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு பேர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் கொடுத்தது தான். அக்கா தான் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா ஒரு தனாவட்டு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு மனப்பாடம்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா லைட்டாக எழுதி கொடு, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது தான். ஸோ அப்படியே ஆரம்பித்தது தான். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் ஸ்டேஜில் போய் பேசணும். ஒரு விருதுநகர் சார்பாக போய் பேசணும். ஏன்னா என்னோட ஊர் விருதுநகர். ஸோ விருதுநகர் சார்பாக பேச போகும்போது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான் பேசணும். அவர் வந்து ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னோடனே திடீர்னு அந்த ஸ்டேஜ் கிட்ட இருக்கும்போது ஐயோ அவன் பேச பயப்படுறான், நீ பேசுறியாண்டாங்க. சரி பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பேசினது தான். ஸோ அப்போலேருந்து மேடையில் பேசினது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு வானொலி தொகுப்பாளராக இருக்கிறது வந்து ஒரு கெரியராக, ஒரு தொழிலாக எடுத்துக்க முடியுமா? அந்த அளவுக்கு உத்தரவாதம் இருக்கா அதில்? கண்டிப்பாக. இப்போ நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரேடியோவில் பேசுகிறது. சரி, அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? அதான்ப்பா என் வேலையே. ஸோ இது வந்து இன்னும் நிறைய ரேடியோ ஸ்டேஷன் வரப்போகுது. தமிழ்நாடு ஃபுல்லாக சின்ன சின்ன ஊர்களெல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொல்லலாம். மீடியா பூம் இதை விட இது பெருசாக தான் ஆக போகுது. கண்டிப்பாக. அதனால என்ன, இதை பார்த்துட்டு இருக்கிற பல இளைஞர்களுக்கு இந்த மாதிரி திறமை இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதை நான் தொழிலாக எடுக்க முடியுமான்னு. அதுக்காக தான் உங்கள் வழியாக அதை நான் சொல்ல சொன்னேன். சரி, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். மேகி இதே விஜய் டிவிக்கும் எனக்கும் ரொம்ப பரிச்சயமானவங்க. எப்படி அந்த நிகழ்ச்சி வந்தீங்கன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிலருக்கு. ஆக்சுவலாக நான் விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் மாடலிங்லாம் பண்ணி ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ விஜய் டிவியில் விஜய் ஹண்ட்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு அறிமுகம் வாங்கினீங்க. சரி. நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கல, செகண்ட் ப்ளேஸ் வாங்கினேன். அப்போ வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தது. பிகாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மேகி யூ ஹேவ் வெரி குட் ஃப்யூச்சர், கவலைப்படாத, இதே விஜய் டிவியில் ஒரு நாள் வந்து யூ வில் பிகம் அன் ஆக்டர் ஆர் ஆர்ஜே, யூ ஹேவ் அ கெரியர் இன் விஜய் டிவி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், எனக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஹேப்பன் டுடே. இப்போது வந்து சரவணன், மீனாட்சி, யாமினி கேரக்டர் மூலயமா எனக்கு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் விஜய் டிவி மூலயமா கிடைச்சிருக்கு. பியூட்டிஃபுல். மேகி, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களுக்கு எதிர் அணியில் விளையாட போகிறவங்க அண்ணன் தங்கை. லெட்ஸ் வெல்கம் அஸ்வின் அண்ட் அர்ச்சனா. வணக்கம் அஸ்வின். வணக்கம் சார். வணக்கம் அர்ச்சனா. வணக்கம் அஸ்வின், உங்களை நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து நடிகர் கே தங்கவேலோட கிராண்ட்சன். டனால் தங்கவேலோட பேரனா? ஆமாம். அப்பா கொடுத்து வச்சவர். சரி. அப்புறம் சின்ன வயசுல ஆர்வம் இருந்துச்சு நடிக்கிறதுக்கு. அப்புறம் அம்மாட்ட சொல்லி எனக்கு ஃபஸ்ட் பிரேக் கொடுத்தது ராதிகா மேடம் அவங்களோட இதில். ஸோ தேங்க்ஸ் டு மை மதர் அண்ட் ராதிகா மேடம். அதுக்கப்புறம் இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கேன்.
சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவு என்ன வச்சுருக்கிறீங்க, லட்சியம்? லட்சியம் என்பது சினிமாவில் பெருசாக அதை பண்ணணுன்ற ஆசை. இதில் தான் ஹீரோ தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. வாட் எவர் ஐ டூ, என்ன பண்ணாலும் நல்லபடியாக பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பொதுவாக இப்போ யங்கர் ஜென்ரேஷன்ஸ் நடிக்கிறது ஒரு பக்கம் ஆசை இருந்தால் கூட பிஹைண்ட் த கேமரா ஒர்க்கில் ரொம்ப எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா என்ன? இல்லை சார், எல்லா சினிமாவில் இருக்க எல்லாரும் கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ நான் வந்து ஒரு சும்மா நடிச்சுட்டு போய் உட்காந்தாமல் இப்போ வந்து கூடயே இருந்து கற்றுக்கிறேன், என்ன பண்ணுறாங்க சினிமாவில், என்ன நடக்குது அப்படின்னு. ஐ டேக் மோர் பார்ட் இன் எவ்ரிதிங். ஓகே, அதான் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. உங்கள் தங்கை அர்ச்சனா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் என்னோட MBA பண்ணியிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். அண்ட் நான் ஒரு மியூசிக் சேனலில் 2.5 இயர்ஸாக கம்பேரிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி. அது இல்லாமல் இப்போது மற்ற சேனல்கள்லையும் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன், இன்டர்வியூஸ் எடுத்துகிட்ருக்கேன் செலிபிரிட்டிஸ்து. சரி, இதுக்கு MBA எதுக்கு? அது தனி முழுசாக கேட்கணும். வெறும் MBA இல்லை, BSc, MSc and MBA. என்ன ஐடியா கூட அது படிச்சிங்க? இல்லை, அது எப்படி விட மாட்டேன். என்னோட ஐடியா என்னென்னா ஒரு லேப் செட் பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ MBA பண்ணுறதே ஜென்ரலாக பிஸ்னஸ் ஐடியா வரும், ஒரு மேனேஜ்மெண்ட் ஐடியா வந்துடும் உங்களுக்கு. சரி. ஸோ படிப்பு விட மீடியாவுக்கு வந்த பிறகு அதெல்லாம் ஒரு பேக் சீட் ஆகிடுமே. இதில் கிடைக்கிற ஒரு அந்த புகழ் அதெல்லாம் ஒரு மயக்கத்தை கொண்டு வந்துடும். அதெல்லாம் சொல்லுங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வர துவங்கி இருக்கும். வந்திருக்கு, பட் லைக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். சரி, இது முடிச்சுட்டு அது பண்ணலாம். இது எப்போவுமே இருக்காது, ஆனால் அது எப்போவுமே இருக்கும் அப்படின்ற அதை விளக்கிக்கிட்டிங்கன்னா சரி. ஓகே. ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டிஸுக்குன்னு அது பெண்களுக்கு ஆயுசு மிகவும் குறைவு மீடியாவில். அதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அண்ணன் தங்க உங்கள் இருவரையும் மறுபடியும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த இளைஞர்கள் அணி இப்போ முதல் சுற்று நம்ம தொடக்க போகிறோம். இதில் யார் தொடங்குறது? நீங்களே தீர்மானிச்சுக்கலாம், ஒன்றும் விதிமுறை கிடையாது. அவங்க தொடங்கட்டும். நீங்கள் தொடங்குறீங்களா? சரி, நீங்கள் அமர்ந்துருங்க. அஸ்வின், அர்ச்சனா. மேகி, ஷா, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆலம், ஆலம், செங்கல், உள்ளே, உள்ளே ஆறு, வேறு, மணல். அடுத்தது போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு குறிப்பு அவ்வளோ பொருத்தமாக இல்லை. கொடுப்பது, கொடுப்பது கொடை, பணம், பணம் கடன். குட், நல்ல குறிப்பு, அப்படி வரணும். முனிவர், முனிவர் தவம். வெரி குட். ரசிப்பது, அழகு, நாக்கு, நாக்கு ரசிப்பது ருசி. வெரி குட். 3. போன, வீழ்ச்சி, நீர், ஜென்மம், முதல்ல போனா சொன்னாங்க, இப்போ ஜென்மம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை என்னன்னு சொல்லலாம்? முன்பிறவி, பிறவி, பிறவி, பிறவி. Good. அந்த விட்ட சொல் போயிருக்கு. கடல், ஆழம். வெரி குட், வெல் டன். அதுக்கு ஏன் பாலம்? நீ கோலம்னா சொல்லுவது போல. இல்லடா, ஃபர்ஸ்ட் ரவுண்டால கொஞ்சம். அதனால தான் நான் மாற்றி அடுத்த சொல்லுக்கு போக சொன்னேன். ஏன்னா பாலத்துலேருந்து ஆழம் எப்படி வரும்ல, இல்லை கொஞ்சம் டென்ஷன் தான், அதனால தான் விட்டுட்டோம். இப்போ கடைசியாக அவன் சேர்ந்துட்டாங்க. ஆரம்பிக்கும் போது கடல்னு வந்தாங்க பாருங்க. நீங்கள் என்ன ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணுன்னா, உங்களுக்கு நிறைய தெரியுது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு தெரியுது. என்னன்னா ஒரு குறிப்புக்கு ஒரு யுகம் தான் சொல்லணும். சரி. ஏன்னா இப்போ அடுத்த டீம் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அது விதிமீறல் ஆகிடும், உங்களுக்கு மார்க் போயிடும். கொஞ்சம் அடுத்து ஏதாவது சொல்லுமா? கிடையாது, நல்லா பயன்படுத்தி நீங்க ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இல்ல சார், நார்மலா சீரியல்ல ப்ராம்ப்டிங்லாம் பண்ணுவாங்க, பின்னாடில இருந்து சொல்லுவாங்களா? அதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேகி பின்னாடி இருந்து யாரும் இல்ல பின்னாடி. பட் அழகான குறிப்புகள், 5 கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நீங்க வெயிட் பண்ணலாம். வாங்க அஸ்வின், அர்ச்சனா. அஸ்வின், தங்கை அர்ச்சனா, உங்க 2 பேர்ல யார் தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ராங்? அண்ணா. நான் தான். அப்படியா? பரவாயில்லையே, பார்ப்போம். இப்போ முதல் சுற்று விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேலே. நடிக்காம சொல்லு. மேலே. நிலா. நிலா. காய வைப்பது. காய வைப்பது. மாடி. ஓகே. உழுவது. 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 பயிர். மண். தரை. கிராமம். விவசாயம். வெரி குட். சுழல்வது. சுழல்வது. தண்ணி. உருட்டையானது. உருட்டையானது. சுழல்வது.
சக்கரம். சக்கரம். இந்த குறிப்புக்கு நீங்க விட சொல்லிட்டீங்கன்னா பெரிய ஆள் தான். கல். 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 மண். பெரியது. கல் பெரியது. பெரிய கல் என்ன? பாறை. பாறை. குட், வெரி குட். வாழை. 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 வாழை ஒட்டி ஏதாவது சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு வாழை? வாழைப்பழம். பழம். வண்டு. வண்டு. ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். 10 வினாடிகள். முடியப்பது. சீக்கிரம். சரி, மண். மண். ஏதாவது நேரானது. நேரானது. ஐயோ. வாழை. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். Okay. நீங்க ஏதாவது சொல்லுங்க. வாழை. பழம். பழம். முதுகு. தண்டு. தண்டு. அவ்வளவுதான். தண்டா. ஆமா. ஓகே. முதல்ல நீங்களே சொல்லியிருக்கலாம். அது வாழைன்னொடனே பழம். வாழைத்தண்டு. தண்டு. ஓகே. Okay, okay, சரி, பரவாயில்ல. சரி, ஃபைன். இவர்தான் தமிழ் தெரிஞ்ச அண்ணனா. சுழல்வது உருட்டையானதுங்கிறாரு. எந்த சக்கரங்க உருட்டையா இருக்கு? வட்டமா இருக்கிற சக்கரம். வட்டமானது இல்ல, பதட்டத்துல இப்படிதான் வரும். நமக்கு வேண்டியது விடைதான். என்ன விடை சொல்லலாம் தமிழ்ல. வந்திருக்கு. சரி அப்பா. எனக்கே அப்படிதான் புரிஞ்சது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த முறை உங்களுக்கு வரும்பொழுது இதே பதட்டம் வரும். நீங்க தான் நிதானமா அதை கையாளணும். சரி. சரி, நீங்க வெயிட் Thank பண்ணுங்க. வாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மூக்கு. வாசனை. குட். 5. பஞ்சு. பஞ்சு. ஓகே. தேநீர். குடிப்பது. ஆப்பை. தேநீர். ஆப்பை. காப்பை. அடுத்தது. அடுத்தது. நீ. அறிவாளி. நான். பைத்தியம். அதெல்லாம் விளையாட்டுக்கு தானே. மடல். பரிசு. எழுதுவது. கடிதம். குட். தேநீர். அந்த ஆப்பை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பானம். இளநீர். ஆப்பை. கோப்பை. ரைட்டு. சாமி. இல்ல, நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன சொல்றது. Well done, Maggie and Shah. All 5 words. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாட்கள். நாட்கள். மாதம். வாரம். இல்ல, ஒண்ணுதான் சொல்லணும். மாதம். பேர். கிழமை. குட். செடி. கொடி. சின்னது. செடியா? இப்ப சின்னது. சின்னதா? சின்னது. கொடி. அடுத்தது. நிறைய. நிறைய. பூக்கள். செடி. பூக்கள். பூக்கள். அதை ஒட்டி அது என்னன்னு சொல்லுங்க. சின்னது. சொல். 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 சின்னது. சொல். புல். 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 வெரி குட். நண்பன். நண்பன். தோழன். தோழன். பெண். தோழி. தோழி. வேறு. சிநேகிதி. குட். சத்தியம். உண்மை. நாக்கு. வாக்கு. Well done. 4. பிடிக்கிறது. பிடிக்கிறதா? பிடிப்பு. 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 பரவாயில்ல. பிடிப்பு. துடுப்பு. ஏறுவது. இறங்குவது. குறிப்பு இன்னும் நல்லா கொடுக்கலாமே. ஏறுவது. ஏணி. பாத்தீங்களா? ஏறுவதுனா ஏணி தான். இது என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லுங்க. கட்டுவது. அப்படி சொல்லணும். கட்டுவது. கட்டுவது. ஏணி. இல்ல, அதெல்லாம் மறந்துடுங்க. கட்டுவது. குறிப்புன்னு வச்சுக்கோங்க. கட்டுவது. பங்களா. பங்களா.
இப்போ அதை பற்றி சொல்லுங்க. அவர் என்ன கட்டுவதுன்னு நினைச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆ ஃபர்ஸ்ட் அங்கே டைம் இருக்குல்ல, பி குயிக். நோ ஆமா, டைம் பார்த்து. ஓகே சரி இப்போ சொல்லுவோம். கட்டுவது நீங்க கட்டுவது பங்களா கட்டுவோம். வீடு, மாடு. மாடு. ஏங்க நீங்க வீடு நீங்க மாடா? ஓ நீங்க அடுத்த குறிப்பு. மாடு கட்டுவது. மாடு எதுல கட்டுவாங்க? மாடு கட்டுவது. எதுல கட்டுவாங்க? இல்லை ஏதாவது நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் வந்து குறிப்பு கொடுத்துருக்கோம். மாடு கட்டுவது தெரியல. மூக்கணான் கயிறு. மூப்பனாங் கயிறு. Oh my God. கயிறு தான் விடை. கயிறு. அஸ்வினும் அர்ச்சனாவும் அண்ணன் தங்கையா சிறப்பாக விளையாடிட்டு இருக்கதை பார்த்தீங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. இடைவேளைக்கு பிறகு வர அந்த 3வது 4வது சுற்றுகளை நிலைமை எப்படி மாறும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே வித் us until we come back. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்போ மேகியும் ஷாவும் விளையாட நிற்கிறது இந்த நிகழ்ச்சியோடைய 3வது சுற்று. இந்த 3வது சுற்றை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஆர்ஜேஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆர்ஜே ஆன அனுபவத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தினாலா ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்காரு, ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்ன பிளான் பண்ணுறீங்க? என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சிற்பியை உன்னை செதுக்குறேன்னு வைரமுத்து ஒரு சிற்பியே உன்னை செதுக்குறேன் வைரமுத்து சார் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதில் ஒரு வரி வரும் என்னன்னா, ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் மீறி ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் எனக்கு சோர்வு ஏற்படுதோ, கவலை ஏற்படுது, ஐயோ இதை ஜெயிக்க முடியல அப்படின்னு தோணும் போதெல்லாம் எனக்கு அந்த வரி வந்து ஞாபகம் வரும். ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் மீறி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வரிகள் மக்களுக்கு வந்து ஞாபகம் வரணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பதிப்பம்கிட்ட வந்து ஒரு புத்தகம் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளியிட்டு? ஆமாம், வெளியிட்டிருக்கேன். ஸோ அது வந்து முதல் பதிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த 2ஆம் பதிப்புக்கு கூட புத்தகத்தில் என்ன அது என்ன விஷயம்? ஸோ ஒரு கப் கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னா, டெய்லி வந்து ஒரு கப் காஃபி குடிக்கும் போது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி வருது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒவ்வொரு பக்கத்துலையும் எனர்ஜி கிடைக்கும். ஒரு தனுஷோட வாழ்க்கையிலேருந்து, ரஜினியோட வாழ்க்கையிலேருந்து, இயக்குனர் லிங்குசாமி சாரோட வாழ்க்கை, இவங்க வாழ்க்கையிலலாம் எப்படி ஜெயிச்சாங்க, சார்லி சாப்ளின், ஹிட்லர், இவங்களோட வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சாங்கன்றது ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சூழல் இருக்கும், அந்த சூழல்ல இருந்து அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்படி 50 பேரோட இது இருக்கு. புக் இப்போ பரபரப்பாக விற்பனை ஆயிடுச்சு. வெல் டன், வெரி குட் எஃபர்ட், குட் ஷா. இப்போ 3வது சுற்றுக்கு வந்திருக்கோம். இந்த 3வது சுற்றுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, எளிதான ஒரு மாற்றம். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுமே ஒரே எழுத்தில் தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான். இப்போ முதல் சொல்ல கண்டுபிடிச்சோடனே உங்களுக்கு அந்த எழுத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதை கண்டுபிடிக்க ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாதம். பாதம். நகம். சாதம். குறிப்பே கொடுக்கல, எங்கேருந்து விடை வருது அப்படின்னா வந்து பாடுவது. பாடுவது. ஆடுவது. ஆடுவது. என்ன? பாட்டு. அடுத்த குறிப்பு போயிடலாமா? அடுத்த சொல் போயிடலாம். பாதம். பாட்டு. இல்லை, நேரம் வேஸ்ட் ஆகுது. அடுத்தது போயிடலாம். அடுத்தது போயிடலாமா? முதல் எழுத்தை கண்டுபிடிச்சா அப்புறம் இதெல்லாம் ஈஸி ஆகிடும். விவேகம். வேகம். 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 வெரி குட். பாதம். கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. வேக கட்டுப்பாடு. வேகம். வேறு. அடுத்த சொல் போயிட்டு வாங்க. முருங்கை மரம். முருங்கை மரம். வேதாளம். வெல் டன். இப்போ வாங்க வேகமா. 45 வினாடி. பாதம். 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 வேலை. பாதம். 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 அடிய பாரு இன்னைக்கு. பாதம். வேணி. அடுத்த சொல். வேர். ஒண்ணுதான், ஒரு குறிப்பு தான். ஒரு குறிப்பு, ஒரு யூகம். அடுத்த சொல். வேறு. அடுத்த சொல். வேர். நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வேர்ட். படம். 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 வேதம். வேறு. வேதம். புதிது. ஒரு சொல் தானே. வேடன்.
கை 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 வேர்க்கை, வேடன் கை, பேச சொன்னா நடிச்சு கை ஆடி. வேறு, வேடன், இப்ப நான் சொல்றேன். குரான். குரான், வேதம், ஓகே. சிங்கம். சிங்கம், வேட்டை, பாய்வது. பாய்வது, வேங்கை. அதான் சிங்கம் படம் வேறு. நாங்க. படம் வேங்கைன்னு எங்க படம் இருக்கு? ஒரு வெங்கைன்னு ஒரு படம் வந்தது இல்ல, வந்திருக்கு. அப்ப வெங்கை தனுஷ்னு சொல்லிடலாம்ல. எனக்கு யார் நடிச்சா தெரியல. அது சரி, அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு படம். இல்ல சிங்கம் படம் சொன்னோம். இல்ல சிங்கம் வேறுன்னு சொன்னா வேங்கை. தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சிங்கம் வேறுனா வேங்கை. நான் மங்கைன்னு சொல்லியிருந்தா கூட ரைம். நான் வரும்னு நினைச்சேன். மங்கை நங்கை வரும்னு. இல்ல எனக்கு அது பாதம்க்கு கனெக்டே இல்ல, ஆகல. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, வேன்ற எழுத்து தெரிஞ்சிருச்சு, பாதம்ல வந்து ரைமிங் வேர்டு வேதம், அதை சேர்த்துக்குவேன்ற எண்ணத்துல நீ வந்து பொருளுக்கு போயிட்ட. என்ன மேகி, அதான் நான் பாதம். எவ்வளவுதான் டான்ஸ் ஆடுவாங்க இல்ல மேகி, ஆடி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. குரான் ஈஸி. ரிக் யசூர் கண்டுபிடிக்கல நம்ம. மச்சான், ரிக் யசூர் நம்ம இல்ல நீ அப்படின்னு சொல்லணும். ரெண்டை தான் கண்டுபிடிச்சிருக்க, வெக்கமா இல்ல? ரெண்டு தான் மச்சான் ஃப்ரெண்டு. பரவாயில்ல, 4வது ரவுண்ட்ல சரி பண்ணிக்காங்க. ப்ளீஸ் வெயிட். ஷா அண்ட் மேகி வாங்க. நான் அண்ணன் அஸ்வின். இந்த 3வது ரவுண்ட்ல 5ஐயும் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா தங்கைக்கு? கண்டிப்பா கண்டிப்பா, என்ன முடிஞ்சதை பண்றேன். கமான். முதல் எழுத்தெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழுக்கை, சொட்டை, Good. வார்த்தை, சொல், Good. 2. துளி, 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 துளி. தண்ணி, ஒவ்வொரு துளி, ஒரு துளி, ஒரு துளி. சொட்டு, Good. சொட்டு, பந்தம், பாசம், முதல் எழுத்து சோ, பந்தம், பந்தம்னு. பந்தம், சொந்தம், அப்ப அவ்வளவு யோசனை. பல், முதல் எழுத்து சொல்லுங்க. சோ. பல். பல், சேர்த்து சொல்லுங்க. சோ, பல், மெத்தை, அவர் சொன்ன வார்த்தையும் இந்த முதல் எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. பல், சோ, பல், மெத்தை, சோம்பல். ம், மெத்தை, பல், பல், சொத்தை. ஆ, ஓகே, சொத்தை, மெத்தை. ஓகே, நான் வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. பல் சோ அப்படின்னு பல் சொன்னா சோ. பல் சொத்தே வரும்னு சொன்னா சோ பல்னு சொன்னா எங்க இருந்து வார்த்தை வரும்? தமிழ் விளையாடுதே. பூந்து விளையாடுது. பரவாயில்ல, வெல் டன். 5ஐயும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. குட். நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம 5ஐயும் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இப்போ 2 தான் போன தடவை கண்டுபிடிச்சா அது ஷாவோட தப்பாயிடும். சரியா? நம்ம தப்பு இல்லை. 5 சொற்களும் ஒரே எழுத்தில் தான் துவங்கும். அதுக்காகவே 2 கண்டுபிடிக்காதமா? சரியா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உருட்டல், மிரட்டல், குட். மிரட்டல். மீ, சம்சாரம், மின்சாரம், 2. பின்றோம். கடுகு, மிளகு, ஐயோ. 3. தகுதி, மிகுதி, ஐயோ. 4. சிங்கம். மிருகம். நம்ம திறமையில கண்டுபிடிச்சோம். போலாம். உன்னை பத்தி எது கேட்டாலும் கரெக்டா சொல்றேன். மிருகம். பரவாயில்ல, வெல் டன் ஷா. வண்டர்ஃபுல் க்ளூஸ். 30 செகண்ட். வெரி குட். ஆமா ஆமா, அதுக்கு ஏதாவது போனஸ் மார்க் எதுவும் கொடுப்பீங்களா? அது பாப்போம். அது அவங்க பெர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து இருக்கு. வெல் டன். அந்த சோப்பல் மாதிரிலாம் இல்லாம சோப்பல். கூடிய வரைக்கும் இதே அதையும் சேர்த்து பாருங்க நீங்க. இப்போ உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்போ இந்த 4வது சுற்றை தொடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திடுறேன். நீங்க வந்து மனிட்டி ரவுண்டுக்கு தகுதி பெறணும்னா இந்த 5 சொற்களையும் கண்டுபிடிக்கணும். 5 சொற்களையும் நீங்க கண்டுபிடித்தால் நீங்க தகுதி பெறுவீங்க. ஒருவேளை 4 கண்டுபிடிச்சா டை ஆயிடும். 3 கண்டுபிடிச்சா அவங்க போயிடுவாங்க மனிட்டி ரவுண்டுக்கு. ஓகே? ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பேரன், பேத்தி, குட். வாகனம், வண்டி, பெருசு, முதல் எழுத்து என்ன?
பேருந்து. பேருந்து. 2. பயம். ஏதாவது ஒன்று சொல்லு. பேராசை. ஆவி. பேய். பேய். 3. பழம். 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 வா. பழம். இந்த தங்கை அழகா. பாலைவனம். பாலைவனம். அவர் ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க எப்படி அடுத்த குறிப்பு கொடுக்கலாம்? பழம். என்ன பழம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பேரிச்சம்பழம். பாதி. பேரிச்சை. குட், வெரி குட். பேரிச்சை. எழுத்து. எழுத்து. பே. ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு. எழுத்து. இது வரைக்கும் டைல இருக்கு. பென்சில். பேனா. Very good. All 5 you have qualified for the money tree round. Well done. ஆமா, பழம்னு சொல்லியாச்சு. விதியை மீறி பாலைவனமும் சொல்லிட்டாங்க. பேரிச்சம்பழம் எங்க கிடைக்கும்? பாலைவனம். அதுக்கு தான். ஆமா, அதுக்கப்புறம் என்ன அவ்வளவு யோசனை? வேற ஒண்ணும் இல்ல, அதனால தான் நாங்க கேக்குறோம். இல்ல, நான் பேரிச்சம்பழம் 2 வார்த்தை நினைச்சேனா. பேரிச்சம்பழம் வராது. பரவாயில்ல, சொல்லிட வேண்டியதானே. நீங்க நினைச்சா எப்படி? சும்மா சொல்லிட்டா நாங்க முடிவு பண்ணிடுறோம். ஓகே ஓகே. 2 வார்த்தை நினைச்சா சொல்லாம விட்டோம். பேரிக்காய் ஒன்னு இருக்கு, பட் பழம்ட்டாங்க. உங்களுக்கு தோணல. வெல் டன். பரவாயில்ல, குவாலிஃபை ஆச்சு. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்துருங்க. என்ன மேகி, எங்க ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? நல்லா விளையாண்டுட்டு இருந்தீங்க, 3 தானே மிஸ். என்ன எங்க பிரச்சனை நினைக்கிறீங்க? How did you miss? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் 5 வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அந்த 3 வேர்ட்ஸ். 3rd ரவுண்ட்லயா 4th ரவுண்ட்லயா? 3rd ரவுண்ட்ல ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் ஐ திங்க் அவங்களோட நாங்க. ஆமா, அத டையா இருக்கோம் நாங்க. நாங்க வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். பேருந்து பேரிச்சம்பழம்லாம் வரக்கூடாது மனசுக்குள்ளே. ஆனா வந்துருச்சு. ஒரு வார்த்தை 1 லட்சம்ல வந்து ஒரு வார்த்தை வரையும் வந்தோம், லட்சம் வரல. சரி, அப்ப அடுத்த முறை வந்து லட்சத்தை வாங்கிட்டு போங்க. லட்சம் நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க. மறுபடியும் இது ஒரு பிராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி ஆயிடும். பிராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து லட்சம் வின் பண்ண இருக்கிறாங்க. உங்க லட்சணத்தை தான் பார்த்தோமே அப்படிமாங்க. விடுங்க, உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அஸ்வின் அர்ச்சனா? நான் நினைச்சேன் அவங்க தேவர் லீடிங். நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஏன்னா டக்கு மேகி ஆன்சர் சொல்றதும், பட் அந்த ஒரு ரவுண்டு தான் ஐ திங்க் உங்களுக்கு ஹெல்ப். எனக்கு அது சாதகமா போயிருச்சு. ஸோ பாலைவனமும் பேரிச்சம்பழமும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் அந்த 5 வேர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. ஓஹோ. ஷா, உங்க நண்பர் மேகி நல்லா அழகா நீங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்க, இன்னைக்கு முயற்சி எடுத்தீங்க. நிச்சயமா மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து ஒரு லட்சத்துக்கு முயற்சி பண்ணணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். மேகி மற்றும் ஷா இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக, அற்புதமாக கோப்பையெல்லாம் கண்டுபிடித்ததுக்காக உங்களுக்கு எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் வழங்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கிறது. அர்ச்சனா அண்ட் அஸ்வின், உங்கள் 2 பேருக்கு இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு நீங்கள் தகுதி பெற்றதற்காக www.smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசு, கூடவே டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் ரைஸ் குக்கரும் ஆளுக்கு ஒன்று பரிசு. உங்க 4 பேருக்குமே கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசாக கிடைக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு இவர்கள் விளையாட போகிற அந்த மணி ட்ரீ ரவுண்ட்ல மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம். 4 சுற்றுகளை தொடர்ந்து இப்போ மணி ட்ரீ ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு தகுதி பெற்றிருக்கிறவங்க அண்ணன் தங்கையான அஸ்வின் மற்றும் அர்ச்சனா. இதில் மணி ட்ரீ ரவுண்டில் 5 நிலைகள் இருக்குது. 5 நிலைகள்லையும் ஒருத்தர் குறிப்பு கொடுக்கணும், ஒருத்தர் யோகிக்கணும். இடையில மாற்ற முடியாது. யார் குறிப்புகள் கொடுக்க போகுது? நானே. அர்ச்சனா இப்படி வந்துருக்கு. ஒரு முறை உங்களுக்கு விதிமுறைகளை நினைவுபடுத்திடுறேன், அப்புறம் உங்களுக்கு விளையாட எளிதாக இருக்கும். இந்த 5 நிலைகளில் ஒவ்வொரு நிலையை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000 ரூபாய், பிறகு 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். முதல் நிலையில் 9 இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது நிலையில் 8 இல் 5, பிறகு 7 இல் 5, 6 இல் 5. உங்களுக்கே விளங்கி இருக்கும். 5வது நிலையில் 5 கொடுப்போம், 5ஐயும் கண்டுபிடிச்சா 1 லட்சம் ரூபாய். ஓகே. முதல் 3 நிலைகளில் சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிடங்களும், 4வது 5வது நிலைகள் அது 1.5 நிமிடங்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் 4வது 5வது. துரிதமாக குறிப்புகள் கொடுக்கணும், துரிதமாக யோகிக்கணும். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்த முடியும்.
அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் உங்களுக்கு கூடுதலாக கூடுதல் கிடைக்கும். 2.5 நிமிடங்கள் ஆகும். இரண்டாவது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலைகளில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தலாம். அதை வந்து 5வது நிலையில் பயன்படுத்துறது தான் சாதுரியம். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு அவசியப்படும். அந்த நிலையில் பயன்படுத்தினா என்ன 5 சொற்கள் வகுப்பதோ அது முன்னாடியே நீங்கள் திரையில் பார்த்துடலாம். பார்த்துட்டு என்னால் இதை கண்டுபிடிச்சிட முடியும், எங்களால் நாங்கள் தொடர்ந்து விளையாடுறோம்னு நீங்கள் சவால் விடலாம் 1 லட்சத்துக்கு. இல்லை அது ரொம்ப சிரமம்னு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு 50,000 நீங்கள் போயிடலாம். சரி. ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, 5 நிலைகளுக்குமே பொதுவானது. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சமாக 3 குறிப்புகள் மட்டுமே நீங்கள் கொடுக்க முடியும். விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிருச்சுல்ல? இப்போ இந்த மனிட்ரி ரவுண்டில் முதல் நிலையை துவக்க போகிறோம். இந்த முதல் நிலையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களுக்கான தலைப்பு அஜித் நடித்த திரைப்படங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சீக்கிரம். அடுத்தது போலாமா? ஆப்ஷன் அடுத்தது பாசம், நேசம். நேசம். அடுத்த குறிப்பு அன்பு, ஆசை, குட், சூதாட்டம், மங்காத்தா, 2, இரட்டையர், இரட்டையர், அஜித் இரட்டையர், வாலி, குட், 3, க்ளூ. நீங்க பொருளாவே சிந்திக்கிறீங்க. நடிகைகளும் நடிகரா? சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. அஜித் சார் தெரியும். ஹீரோயின் இல்ல எனக்கு தெரியல. சரி, அப்ப அடுத்த படம் சீக்கிரம், போங்க. next, Option next. 9 லைன்ஸ் தானே? குயிக். சாமி, சாமி, கடவுள், நல்லா சொல்லலாம். ஹனுமான், ஆஞ்சநேயர், அத சொல்றது. முதல், அஜித் முதல். ஏதாவது சொல்லுங்க, அடுத்த குறிப்பு வாங்க, அப்புறம் யோசிங்க. முதல் இடம் அஜித். முதல் ஒன் இல்ல அஜித். முதல் படம் பவித்ரா. குட். 5 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, பவித்ரா அஜித்துக்கு முதல் படம். ஆமா. இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு தவறான குறிப்பு கொடுத்து இவர் ஒரு தவறான யூகத்துல சரியான விடை வந்தது. அதான் நமக்கு வேணும். 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. வெல்டன் அண்ணன் தங்கை அஸ்வினா அர்ச்சனா. 2வது நிலையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 20,000 பரிசு. 8இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தீபம், ஒளி, பெருசு, சுடர், குட், இரக்கம், ஏற்றம், 2, வெரி குட், நெஞ்சம், இதயம், வேறு, உள்ளம், குட், 3, பறவை, இறகு, சின்னது, குருவி, 4, இன்னும் ஒண்ணே. சீக்கிரம். மாளிகை, மாளிகை, கோபுரம், ராஜ்கிரண், அரண்மனை. 5 சொற்களை கண்டுபிடித்து 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. அர்ச்சனா, அழகான குறிப்புகள். பாருங்க, 1 நிமிஷம் கூட ஆகல. வெரி குட். 53 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சு அண்ணனுக்கு உதவி இருக்கிறீங்க. 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறோம். இப்போ 3வது நிலை. இப்போ கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் வெல்ல போகும் தொகை 30,000 ரூபாய். அந்த லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. இப்போ பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பிறகு அது பயன்படாது. லைஃப் லைன். ஓகே, 2.5 நிமிடங்கள். எஸ். 3வது நிலை 30,000க்கான சவால். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழி, பாதை, மன்னிக்கணும், அது அப்படி இல்லை. ஓகே. இல்லைன்னா நெக்ஸ்ட் வார்த்தை. இல்ல சொல்லி படை, மன்னிக்கணும், விதிமீறல். அடுத்த சொல்.
அடுத்தது படிப்பு. தேர்வு. பிடிப்பு. ஆர்வம். Good, அதான் விடை. தைரியமா சொல்லுங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் வார்த்தை இல்லைனா ஃபாஸ்ட் டைம் போகுது. சரி அடுத்தது. அடுத்தது ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அகோரம். 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 அசிங்கம். அசிங்கம். Good. ஓகே. ஏதாவது க்ளூ இல்லைனா அடுத்த வார்த்தை சீக்கிரம். அடுத்த வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன். ஓ. சாந்தம். அமைதி. Good. 3 கண்டுபிடிச்சிங்க. இன்னும் 2, 1 நிமிடம் இருக்கு. தயிர் சாதம். தயிர் சாதம். தயிர் சாதம். ஊர்கா. வெரி குட். 4, இன்னும் ஒண்ணே. அந்த விட்ட சொல் மறுபடியும் வந்திருக்கு. ஆமா. கந்தன். கந்தன். கருணை. அதுவும் கரெக்ட் தான். கருணை ஆமா. இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணுமா? கந்தன். அது என்ன நீங்க சொல்லவே இல்லையா? கொஞ்சம் ஏதாவது சொல்ல. இரண்டாவது குறிப்பு சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ்ல தான் வருது. அப்படியே வர. அப்ப கேம் விட்டு போயிடலாம். அது என்னதுன்னு சொல்லுங்க அவருக்கு. பழம். பழமா? பழம். கந்தன். சரி நெக்ஸ்ட். பஞ்சாமிர்தம். நெக்ஸ்ட். ஓகே. 30 வினாடிகள். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட். சீக்கிரம். டோன்ட் லூஸ் இட். ஏதாவது சீக்கிரம். ஓ மை காட். 20 வினாடிகள். நெக்ஸ்ட். அது 2 தான் இருக்கா? அது 2 தான். 2 தான் சரி. சீக்கிரம். முதல். ஏதாவது சொல்லுங்க நான் சொல்றேன். சீக்கிரம். 8 வினாடிகள். முதல். ஏதாவது சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சிவாஜி கணேசன். மன்னிக்கணும். ஓகே. சிவாஜி முதல் மரியாதை. அது ஓகே. அதெல்லாம் கரெக்ட். சிவாஜின்னு சொல்லி விட்டோம். சிவாஜி கணேசன்னா 2 ஆயிடுது இல்ல? சிவாஜி. பரவாயில்ல. எனிவே கண்டுபிடிக்க முடியல. எதனால அதுக்கு போய் அவ்வளவு நேரம் ஆக்குனீங்க? இங்க பாருங்க. படம். 58 செகண்ட்ஸ் இருந்துச்சு. படம். நீங்க ஏதாவது சொல்லுங்க. படம். தமிழ். சிவாஜி. ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு என்ன விளங்குதோ அது. பாசமலர். ராதா. முதல் மரியாதை. அதுதான் சொல்ல வந்தேன். படம். அது எங்க சொல்ல வந்தீங்க? ஓகே. இத வந்து முதல்ல அப்ப ஃபர்ஸ்ட் தோணல. மரியாதை இல்ல தெரியலையா? அப்ப கௌரவம். முதல் மரியாதை சிவாஜி ராமன் சொன்ன மாதிரி ஒரே சிவாஜி அண்ட் ஓகே நெக்ஸ்ட். நீங்க 10,000 ரூபாய் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். நீங்க வந்து குறைஞ்சது 50,000 ரூபாயோட போவீங்கன்னு நினைச்சேன். இது வந்து ஒருவேளை மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர நேர்ந்தால் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்காக இதை நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம். கண்டிப்பா. வெல் டன். குட். நல்ல முயற்சி அஸ்வின் அண்ட் அர்ச்சனா. வெரி குட். இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டில் அழகாக விளையாடிட்டு இருந்த அண்ணன் தங்கை அஸ்வின் அர்ச்சனாவுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு தடங்கல் ஏற்பட்டு 10,000 ரூபாயோட வெளியேறாங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக விளையாடி 1 லட்சத்தை வெல்ல முயற்சிக்கணும். நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். வெல் டன் அஸ்வின் அண்ட் அர்ச்சனா. விஜய் டிவி உங்களுக்கு வழங்கும் 10,000க்கான செக். ஒரு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியின் மறுபக்கத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். இடைவேளைக்கு முன்னாடி அண்ணன் தங்கையும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பலருக்கு ஏற்படுற அதே நிலைமை, கொஞ்சம் பதட்டம் சேர்ந்தனால அவங்களால சரியாக அதை வெல்ல முடியாமல் போச்சு. 10,000தோடு வெளியேறினாங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து பங்கு பெறுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். மறுபடியும் அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.